கிறிஸ்தவ வாழ்க்கையை மட்டும்தான் நீங்கள் வாழணும், இயேசுவை மட்டும்தான் நீங்கள் டார்கெட் பண்ணி வாழணும்னு சொல்லி வாழ சொன்னால் எப்படி இருக்கும் வாழ்க்கை? அடிக்கடி சொல்லுவேன், பொதுவாக பேசுனா கிறிஸ்துவ மதத்தில் இந்த சடங்காச்சாரம், இந்த பண்டிகைகள் இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வீங்களா? கிறிஸ்மஸ்லாம் இல்லை, கிறிஸ்மஸே கிடையாது, கிறிஸ்மஸ் வாஸ் நாட் மென்ட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொன்னால் போச்சா? மரம்லாம் வைக்கக்கூடாதுன்னா ஓ, லைட்லாம் ஓ, அப்புறம் ஈஸ்டர்லாம் சிலுவையெல்லாம் தூக்கிட்டு போனோம், பாஸ்டர் நம்மளாம் ஊர்வலம் போனோம், பேனர்லாம் தூக்கி காமிக்கணும், நம்ம தான் கிறிஸ்துவங்க அப்படின்னு. அப்படி இதெல்லாம் எடுத்த பிறகு நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வீங்களா? சர்ச்சுக்கு போவீங்களா? இயேசு கிறிஸ்து பிறந்த அன்னைக்கு ஒரு பனி இல்லை, ஆனால் கிறிஸ்மஸ் மரத்தில் ஃபுல்லாக பனி இருக்கும் பாருங்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த நேரத்தில் ஒரு சாண்டா கிளாஸ் இல்லை, ஆனால் கிறிஸ்மஸ் மரத்தில் பாருங்க அத்தனை சாண்டா கிளாஸ் இருப்பார். வீட்டில் ஸ்டிக்கர்லாம் சாண்டா கிளாஸ் இருப்பார். அப்புறம் அது வேறு சர்ச்சஸில் ஒரு ஆளை வேறு சாண்டா கிளாஸ் மாதிரி உடுத்தி பெரிய ஒரு பேக்கை வச்சு வந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாராம். எல்லாமே போச்சு. இப்போ நான் சொல்கிறேன், இதெல்லாத்தையும் ஒதுக்கி பந்தி விசானையெல்லாம் ஒதுக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையை மட்டும்தான் நீங்கள் வாழணும், இயேசுவை மட்டும்தான் நீங்கள் டார்கெட் பண்ணி வாழணும்னு சொல்லி வாழ சொன்னால் எப்படி இருக்கும் வாழ்க்கை? ஃபஸ்ட்டாக கொஞ்சம் கிளுகிழுப்புலாம் இருக்கணும்ல. ஏதோ இந்த கிறிஸ்மஸ்னால லைட்லாம் போடுறோம், கொஞ்சம் கலகலன்னு இருக்க. புரியுதானே சொல்கிறேன்? ஸோ புதிய வானம் புதிய பூமியில் வாழ்கிற நமக்கு இயேசு கிறிஸ்து தான் எல்லாமே. அவர் தான் நம்ம கொண்டாட்டம், அவர் தான் நம்ம சந்தோஷம், அவர் தான் நம்முடைய ஜீவன், அவர் தான் நம்முடைய வாழ்க்கை, எல்லாமே அவர் தான். அப்போ ஆப்ஷனல் உங்களுக்கு தேவையில்லை. இயேசுக்கிட்ட ஒருவன் வந்தால் அவனுக்கு என்ன தேவையில்லை? ஆப்ஷனல் தேவையில்லை.